ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி வித்தவுட் கோகோனட். நான் அன்றைக்கி 1/2 kg சிக்கனுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எல்லாம் செஞ்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸும் அதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கு பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சும்மா 2 1 அந்த மாதிரி போட்டுக்கிறேன். வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ்லாம் இருக்காது, இதெல்லாம் மோஸ்ட்லி வச்சுருக்க மாட்டாங்க. மேபி வச்சுருந்தா போடுங்க. இல்லைன்னா கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நீங்கள் கூட தாளிச்சிக்கலாம். நான் அதில் கொஞ்சம் சோம்பும் சீரகத்தை கூட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா கேட்கல. இப்போ கருவேப்பிலையை போட்டுருங்க. நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஸோ இது பொரிஞ்சோடனே நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 2 எடுத்திருக்கேன். நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம இதை வெங்காயமும் தக்காளியும் ஃப்ரை பண்ணுறதுல தான் கிரேவியோட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் போட்டோடனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட உப்பு இல்லை, கல்லுப்பு இல்லை. எப்பயும் மோஸ்ட்லி போடுவேன், கல்லுப்பு தீர்ந்துருச்சு, அதனால் சால்ட் போட்டிருக்கேன். தேவையான சால்ட் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டில் லைக் கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே கலர் சேஞ்ச் இருக்குது தெரியுதுல உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலி ஒரு 1.5 ஸ்பூன் நினைக்கிறேன், 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த ப்ராசஸ் வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுறேன். நீங்கள் சும்மா லைட்டாக பிளெண்ட் பண்ணி மிக்சியில் பிளெண்ட் பண்ணியும் போடலாம். நான் அதில் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போதும். ஏன்னா சிக்கன் கிரேவிக்கெலாம் டொமேட்டோ இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக தெரியும். அதனால் நான் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஆனியன், இந்த டொமேட்டோ இருக்குல்ல, நீங்கள் அதை சும்மா லைட்டாக பல்ஸ் கொடுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட், கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை. ஸ்கின் என்னடா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எனக்கு ஸ்கின் பிடிக்கும் சாப்பிட, அதனால் ஸ்கின் போட்டு வச்சுருக்கேன். பிடிக்கலன்னா நீங்கள் கடையில் கேக்கு வாங்கும் போதே ஸ்கின் எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கன் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 minutes ஆகுது இதுலேயே மசாலாலாம் ஆட் பண்ணாமல் இதுலேயே நல்லா இது பண்ணணும். நீங்கள் இப்படி இது பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 6 minutes நல்லா வதக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். மசாலா எதுவுமே ஆட் பண்ண போடுவோம் நம்ம. இப்போ தெரியுது உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கு. நல்லா அந்த சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 10% 10 to 20% இதில் குக் ஆகிட்ருக்கும். இப்போ நான் மிளகாத்தூள் ப்ளஸ் தனியாத்தூள் நான் 2ம் அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இருக்கும் இதில், அவ்வளோதான். 3மே மிக்ஸ் பண்ணி நான் 3மே ட்ரையாக அரைச்சி நான் வச்சுருக்கேன். அரைத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் காரம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் என்னோடய ஸ்பூனில். போட்டுட்டு இதை தண்ணி விடாமல் ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ தெரியுதுல, நல்லா சாட்டே பண்ணோடனே அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்க போகிறேன். ட்ரையாக இல்லாமல், கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக வைக்க போகிறேன். எனக்கு இப்படி வச்சு பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும். ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை உங்களுக்கு கிரேவியாக வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இது பண்ணிக்கோங்க. அது பாருங்கள் 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கலரி விடுங்க. தெரியுதா உங்களுக்கு செமி கிரேவி ஆகிடுச்சு, நல்லாவும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் லாஸ்ட்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். வேறு கரம் மசாலா யூஸ் பண்ணல. நான் அந்த பட்டை லவங்கம் ஃபஸ்ட்டு போட்டு அவ்வளோதான். தேங்காய் யூஸ் பண்ணல. சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு. நீங்கள் சிக்கன் இட்லிக்கும் சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, ஆப்பம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இறக்கும் போது போடுங்க, கொதிக்கும் போது போடாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். நான் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வித் சிக்கன் கிரேவி தான் என்னோடய லன்ச் இன்னைக்கு. எம்மியாக காரமாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.